வெல்கம் டு சந்திர மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 7 வீடியோ பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோட எண்ட்ல எத்தனை கொஸ்டின் நீங்களாவே சால்வ் பண்ணீங்கன்றதை போடுங்க. சரியா? இதுல வந்து மொத்தமா 20 கொஸ்டின் ஒவ்வொரு செட்லயுமே ரீசனிங்ல 20 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது 2023 மார்ச்ல கேட்ட ஷிப்ட்ல உள்ளது. ஓகேவா? சரி பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். அது என்னன்றது பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்க. In a certain code language, glass is coded as GTOAHS and metal is coded as NVTZO. How will paper be coded in that language? Okay, glass எப்படி கோட் பண்ணிருக்காங்க, மெட்டலை இந்த மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. அப்ப பேப்பரை இந்த மாதிரி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்த உடனே போட்டுடலாம். ஜியும் டியும் ஆப்போசிட் லெட்டர்ஸ், கரெக்டா? அதுக்கப்புறம் எல்லும் ஓவும் ஆப்போசிட் லெட்டர். ஏக்கு அப்படியே தான் ஏ இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஸும் ஹச்சும் ஆப்போசிட் லெட்டர்ஸ். ஓகேவா? இந்த பேட்டர்ன்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எப்பவுமே எக்ஸாம்ல இது எழுதி வச்சுக்கோங்க. ரஃப் ஷீட் கொடுப்பாங்கல்ல, ஏல இருந்து எம் வரைக்கும், அதுக்கப்புறம் என்ல இருந்து இசட் வரைக்கும் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி மேல நம்பர் போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாலுமே ஈஸியா போட்டுலாம். ஓகேவா? ஏக்கு இசட் அப்படிங்கறது ஆப்போசிட்டா இருக்கும், எம்முக்கு என்னங்கிறது ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? பிக்கு ஒய் ஆப்போசிட்டா இருக்கும், சிக்கு எக்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஆப்போசிட் இருக்கும். அந்த மாதிரி ஜிக்கு டி அப்படிங்கறது ஆப்போசிட். ஓகே, எல்லுக்கு ஓ ஆப்போசிட், ஏக்கு அப்படியே தான் போட்டிருக்காங்க. இப்ப சென்டர்ல இருக்க இந்த மூணாவது மட்டும் அப்படியே போட்டிருக்காங்க, மத்த எல்லாம் ரிவர்ஸ்ல போட்டு ஆப்போசிட் போட்டிருக்காங்க. அதேதான் இங்கேயும் எம் என் ஆப்போசிட், இ வி ஆப்போசிட், டிக்கு அப்படியே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏயும் இசட்டும் ஆப்போசிட், எல்லும் ஓவும் ஆப்போசிட். ஓகே, அப்ப சென்டர்ல இருக்கிறத மட்டும் அப்படியே போடுறாங்க, மத்தது எல்லாத்தையுமே ஆப்போசிட் பார்த்து போடுறாங்க. சரியா? இதே பேட்டர்ன்ல பார்த்தோம்னா அப்ப சென்டர்ல இருக்கிறது அப்படியே வரும்னா பி அப்படியே வரணும், கரெக்டா? பி அப்படியே வரணும்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 2 ஆப்ஷன்ல செகண்ட் லெட்டர் மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப ஏயோட ஆப்போசிட் தெரியணும். ஏயோட ஆப்போசிட் இசட். ஆன்சர் ஆப்ஷன் 2. 15 கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? இப்போ இந்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 20ல நீங்க எவ்வளவு சால்வ் பண்ணீங்கன்றதே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோடட் பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. A plus B means A is the daughter of B. A plus B அப்படிங்கிறது A is the daughter of B. A minus அப்படின்னா ஹஸ்பண்ட், ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா பிரதர். இந்த மாதிரி 3 சிம்பிளுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு எப்போ வந்து R is the mother of P அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். இந்த 4 எண்ணத்துல எது போட்டா R is the mother of P அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும்னு கேக்குறாங்க. ஒரு ஆப்ஷனா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, R plus Q minus P அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிளஸ் அப்படின்னாலே டாட்டர், அப்ப R is the daughter of Qன்னு வருது, கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க, Q minus P அப்படின்னா Q is the husband of P அப்படின்னு வரும். Q வந்து ஹஸ்பண்ட், P வந்து ஒய்ஃப். இப்படி பார்த்தா R is the mother of P வராது, P is the mother of R, ரிவர்ஸ்ல தான் வந்திருக்கணும், கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். Q minus P plus R அப்படின்னு இருக்கு. Q minus P அப்படின்னா Q minus P னா Q is the husband of P அப்படின்னு வரும். Q is the husband of P. அதுக்கப்புறம் P plus R. P plus R அப்படின்னா P is the daughter of R அப்படின்னு வரும். P is the daughter of R. இப்போவுமே ரிவர்ஸ்ல தான் இருக்கு. R is the mother of P நமக்கு வரணும், ஆனா அப்படியே மாத்தி இருக்குது. அப்ப செகண்ட் ஆப்ஷனுமே நமக்கு வராது. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, P plus Q minus R இருக்கு. P plus Q அப்படின்னா P plus Q னா P is the daughter of Q. P வந்து daughter யாருக்கு? Qக்கு. Q மேல வந்து அப்புறம் Q minus R அப்படின்னா Q is the husband of R. இதுல பாருங்க, R is the mother of P கரெக்டா வருது. R வந்து மதர், யாருக்கு? Pக்கு மதர். ஓகே, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் போலாம். 11, 19, 35, 59 கொஸ்டின் மார்க் 131. இந்த மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க்ல என்ன வரும் அந்த மாதிரி கேட்கறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? 11, 19 ஆயிருக்கு. அப்ப என்ன ஆட் ஆயிருக்கும்? 11, 19 ஆயிருக்குன்னா 8 ஆட் ஆயிருக்கும். அந்த மாதிரி 19, 35 ஆயிருக்கு. 19, 20 ஆகணும்னா +1, அது போக ஒரு 15. அப்ப டோட்டலா 16 ஆட் ஆயிருக்கு. 35, 59 ஆகணும்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவேளை இது 60 இருந்துச்சுன்னா 25, 59னால அப்ப 24 கரெக்டா? அப்ப இந்த மூணையும் பார்க்கும்போதே தெரியுது 8, 16, 24னாலே அது 8 டேபிள். 8 1s are 8 2s are 8 3s are, இப்ப 8 4s are தான் வரணும். 8 4s are 32. இப்போ அடுத்தது 59 கூட 32 ஆட் பண்ணா நமக்கு கொஸ்டின் மார்க் கிடைச்சிடும். சரியா? 1 வச்சு முடியணும். 1 வச்சு முடியறது 91. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சின்ன பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சயின்ஸ் டெஸ்ட் அமாங் 6 ஸ்டூடெண்ட்ஸ். 6 பேருக்கு இடையில சயின்ஸ் டெஸ்ட் நடக்குது. ஹன்ஸ்ராஜ் ஸ்கோர் ஈக்குவல் டு வருண். ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிறவங்க வந்து வருணுக்கு எவ்வளவு மார்க் இருக்கோ அதே அளவுக்கு ஹன்ஸ்ராஜுக்கு இருக்கு. அப்புறம் நந்த் கிஷோர் ஸ்கோர் மோர் தேன் வருண் பட் லெஸ் தேன் பூனம். நந்த் கிஷோர் ஒருத்தங்களுக்கு வருணை விட ஜாஸ்தி, பூனமை விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. பிரெஞ்சால்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு சாமை விட ஜாஸ்தி, வருணை விட கம்மி. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் லோவஸ்ட்.
ரெண்டாவது லோவஸ்ட் மார்க் எடுத்தவங்க யாருன்னு கேக்குறாங்க. ஓகே, இந்த விஷயம் மட்டும் பாத்துக்கோங்க. பூனம் பிரெஞ்சால் ரெண்டுக்குமே பி போட்டா கன்ஃபியூஸ் ஆயிரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. PO PRன்னு போட்டுக்கலாம். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹன்ஸ்ராஜ் இஸ் ஈக்குவல் டு வருண். ஓகேவா? அடுத்து பாருங்க, நந்தகிஷோர் ஸ்கோர் மோர் தேன் வருண். நந்தகிஷோருக்கு வந்து வருணை விட ஜாஸ்தி, பட் லெஸ் தேன் பூனம்னு சொல்றாங்க. நந்தகிஷோர் பூனத்தை விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பூனம் தான் ஜாஸ்தி. கரெக்டா? நந்தகிஷோரை விட. ஓகே, அடுத்து பாருங்க பிரெஞ்சால், இது பூனம் PO போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, பிரெஞ்சால் ஸ்கோர் மோர் தேன் சாம். பிரெஞ்சாலுக்கு கூடுதல், யாரை விட? சாமை விட. பிரெஞ்சால் கிரேட்டர் தேன் சாம். அப்புறம் பாருங்க, பட் லெஸ் தேன் வருண். பிரெஞ்சால் வந்து கம்மி, யாரை விட? வருணை விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருண் ஜாஸ்தின்னு அர்த்தம். ரைட்டா? வருண் கிரேட்டர் தேன் பிரெஞ்சால். கொடுத்துருக்க பாயிண்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுமா? நீ டோட்டலா போட்டா யாரு இருக்கிறதுலே ஹையஸ்ட், யார் இருக்கிறதுலே லோவஸ்ட்னு தெரிஞ்சிடும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாருங்க. HV இருக்கு, இங்கெல்லாம் V இருக்கு. அப்போ இங்க V இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு Hன்னு போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க ஒரு V இருக்கு, V இஸ் கிரேட்டர் தேன் இது. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம்னா இப்படி வந்துடும் ஒரேடியா. இது ஃபுல்லா ஒரு சென்டென்ஸ் ஆயிடும். பிரெஞ்சால் இஸ் கிரேட்டர் தேன் எஸ்னா இந்த இடத்துல S வந்துடும். ஓகே, அப்ப பூனம் இஸ் கிரேட்டர் தேன் என்ன, இந்த இடத்துல பூனம் கிரேட்டர் தேன் என். இப்படி ஒரு பெரிய சென்டென்ஸே கிடைச்சிடும் எல்லாத்தையும் லிங்க் பண்ணோம் அப்படின்னா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பூனம் வரும், கிரேட்டர் தேன் N வரும், கிரேட்டர் தேன் V இஸ் ஈக்குவல் டு H இஸ் கிரேட்டர் தேன் பிரெஞ்சால் இஸ் கிரேட்டர் தேன் சாம். இந்த மாதிரி வருது. ஓகேவா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? லோவஸ்ட்ல யாரு, செகண்ட் லோவஸ்ட் யாரு? இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். கரெக்டா? லோவஸ்ட்னா சாம், ரொம்ப லோவஸ்ட் சாம். அதுக்கப்புறம் செகண்ட் லோவஸ்ட்ங்கிறது PRங்கிறது பிரெஞ்சால். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? தனித்தனியா இருக்கிறத ஜாயின் பண்ணிட்டோம்னாலே நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்க்கலாமா? Fourth question பாருங்க. R ranks 23rd in a class of 76 students. What is his rank from the last? 76 students இருக்காங்க. R ஓட rank வந்து 23 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 76 minus 23 பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 53 கிடைக்கும். இதுதான் வந்து பேலன்ஸ் இருக்கவங்களோட ரேங்க். பட் நம்ம அதே R தான் லாஸ்ட்ல இருந்தும் பாக்குறோம். அவங்களையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். சோ +1 போட்டா 50. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்த ஸ்டூடெண்ட் 76, அதுல ஆரோட ரேங்க் கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. கரெக்டா? ஆனா நமக்கு லாஸ்ட்ல இருந்த மறுபடியும் அதே R தான் வேணும். அதனால எக்ஸ்ட்ராவா அந்த R ரிட்டர்னும் கவுண்ட் ஆகுது. +1 போட்டா 54 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க. மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. 203, 199, 208, 192, 217, 181 கொஸ்டின் மார்க். சரியா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் குறையுது, அதுக்கப்புறம் கூடுது, குறையுது, கூடுது. அப்ப ஆல்டர்னேட்டிவ் நம்பர் பார்க்கலாமா? இதை மட்டும் இப்படி பார்க்கலாமா? இதை விட்டுலாம். 199, 192, 181 விட்டுலாம். இதை மட்டும் பாருங்க. 203ல இருந்து 208 அப்படின்னா +5 ஆயிருக்கு. 208ல இருந்து 217 அப்படின்னா +9 ஆயிருக்கு. அப்புறம் அடுத்து என்ன ஆகும்? இது ரெண்டுமே ஆட் நம்பர் இல்லையா? இன்னொன்னு +4 ஆயிருக்கு ரெண்டுக்குமே. அதே கேப் நம்ம ட்ரை பண்ணலாமா? +4 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 ஆட் ஆயிருக்கணும். 13 ஆட் பண்ணி பாருங்க வருதான்னு. 217, 13 ஆட் பண்ணோம்னா 230. ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? அப்ப என்னன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான். ஆல்டர்னேட்டிவ்ல டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் 5 அடுத்த 9, அந்த ரெண்டுக்கும் லிங்க் இல்லைன்னா மறுபடியும் திருப்பி ஆட் பண்ணி பார்க்குறோம் 4. இப்போ அதே 4 இங்க ஆட் பண்ணா 13, 217 + 13, 230. அடுத்து பாருங்க 6th கொஸ்டின். A blank CO blank blank இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. எங்க ரிப்பீட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க A இருக்கா? அதே A இங்க இருக்கு. அப்ப இது வரைக்கும் பிரிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்க A இல்ல, ஆனா COக்கு அப்புறம் 2 blank தான் இருக்கு இல்லையா? அப்போ Oக்கு அப்புறம் 2 blank அப்புறம் இங்க 1. ஓகே, அப்ப இங்க A இருக்கு, Aக்கு முன்னாடி. இந்த மாதிரி அதை வந்து 4ஆ பிரிச்சுக்கலாம். பிரிச்சா 6 6ஆ ஸ்பிளிட் ஆகி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதை எழுதிக்கலாம். A CO 2 blank. அதே மாதிரி அடுத்து எழுதணும்னா A 2 blank OST. அதுக்கப்புறம் 2 blank CO 2 blank. A C 2 blank ST. இதை பார்த்தாலே தெரியுதா எங்கெங்க எதை ஃபில் பண்ணணும்னு. இப்போ இந்த இடத்துல C இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே செகண்ட் லெட்டர் C தான். தேர்ட் லெட்டர் C இருக்கு. அப்ப இங்கேயுமே C தான். ரைட்டா? அடுத்து இங்க ஃபோர்த் லெட்டர் Sனால எல்லா இடமும் S. அப்புறம் T. இங்கே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோமா? பிளாங்க் இருக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க CSTன்னு இருக்கு. CST வச்சு வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. In a certain code language, bike, road, highways, car is written as OD, LK, SK, JK. Jeep, scooter, highway, bus is written as MJ, JK, DN, HO. Bus, cycle, link, express is written as GT, FA, MJ, LK. And expressway without toll is written as SK, MN, HO, GT. What is the code for bus in the same language? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லா வாசிக்க தேவையில்ல. பஸ் எதுக்கு கேக்குறாங்கன்னு பாருங்க. பஸ், இந்த பஸ் இருக்கிறத பார்க்கணும், இல்லைன்னா ஆப்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டா போயிருங்க.
ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எம்ஜி ஜேடி ஓடி எல்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, பைக் ரோடு ஹைவே கார், இதுல பஸ் இல்ல. கரெக்டா? அப்போ இதுல இருக்கிறது நமக்கு பஸ்ஸோட ஆன்சர் கிடையாது. இந்த ஓடி எல்கே எஸ்கே ஜேகேங்கிறது பஸ்ஸோடது கிடையாது. இப்போ ஆப்ஷன்ல இது ஏதாச்சும் இருந்ததுன்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஓடி இருக்கு, அப்ப அது பஸ் கிடையாது. எல்கே இருக்கு, அது பஸ் கிடையாது. வேற எஸ்கே ஜேகே இருக்கு, இது இல்ல. இப்போ ஒண்ணு ஆன்சர் ஆப்ஷன் 1 இருக்கும், இல்ல 2 இருக்கும் பஸ்ஸுக்கு. கரெக்டா? அப்புறம் ரெண்டாவது உள்ளது பாருங்க, ரெண்டாவது உள்ளதுல பஸ் இருக்கு. கரெக்டா? அதுல எம்ஜே இருக்கு, ஜேகே இருக்கு, டிஎன் இருக்கு, ஹெச்ஓ. எம்ஜே மட்டும் தான் இந்த ஆப்ஷன், இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அதுல எம்ஜே மட்டும் தான் இருக்கு, அப்ப ஆன்சர் எம்ஜே தான். அதுல மட்டும் தானே பஸ் இருக்கு. சோ ஆன்சர் கண்டிப்பா இந்த இதுல ஏதோ ஒண்ணுதான். அதுல ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன்ல இது மட்டும் தான் இருக்கு, அதை வச்சு கூட போட்டுடலாம். சரி, எம்ஜே மட்டும் தான் ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் 7th கொஸ்டின் ஆப்ஷன் 1. 8th கொஸ்டின் பாருங்க. The boys who are cricketers and footballers are indicated by which number? பாயா இருக்கணும், கிரிக்கெட்டரா இருக்கணும், ஃபுட்பாலா இருக்கணும். இந்த மூணும் இருக்கிற மாதிரி பட்டது எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இது கிரிக்கெட்டர், இது ஃபுட்பாலர், இது பாய். மூணும் இருக்கிறது இந்த சென்டர்ல போட்டிருப்போம் 11. ஆன்சர் ஆப்ஷன் 3. இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. கரெக்டா? 2 எண்ணம் மட்டும் கொடுத்து கேட்பாங்க, அப்ப சென்டர்ல இருக்கதை எடுத்துக்கணும். யாரெல்லாம் கிரிக்கெட்டர் அண்ட் ஃபுட்பாலர்னு கேட்டா 43, கிரிக்கெட்டர் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு கேட்டா 38, ஃபுட்பாலர் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு கேட்டா 29. மூணுமே யாருன்னு கேட்டா 11. அவ்வளவுதான். சரியா? 8th கொஸ்டின் ஆன்சர் 11. இங்க மூணுமே கேக்குறாங்க. பாய்ஸ் இருக்கு, கிரிக்கெட்டர்ஸ் இருக்கு, ஃபுட்பாலர்ஸ் இருக்கு. ஆன்சர் 11. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பாருங்க 9th கொஸ்டின். GLY BGT OLP JGK இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? GLYங்கிறது BGT எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். Gங்கிறது 7, Bங்கிறது 2. அப்ப என்ன இருக்கும்? -5. Lங்கிறது 12, Gங்கிறது 7. மறுபடியும் என்ன இருக்கும்? -5. Yங்கிறது 25, Tங்கிறது 20. மறுபடியும் -5. சரி, அப்ப எல்லாமே -5 -5 ஆயிருக்கு. அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் வந்திருக்கான்னு பார்க்கலாமா? O வந்து J மாறி இருக்கு. O-னா 15, J-னா 10, -5 தான். Lங்கிறது 12, Gங்கிறது 7, -5. P16, K11, P16 11னாலும் -5. ஓகேவா? இப்போ பேட்டர்ன் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் -5 அப்படிங்கிறது. அப்ப அந்த பேட்டர்ன் நீங்க எங்க வருதுன்றதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, S வந்து என்ன மாதிரிதான்? Sங்கிறது என்னது? 19, Nங்கிறது என்னது? 40. சோ -5 வந்துருச்சு. அடுத்த செகண்ட் லெட்டர் பாருங்க, T O-ஆ மாறுது. Tங்கிறது 20, O-ங்கிறது 15. அப்ப -5 பர்ஃபெக்ட். அடுத்து பாருங்க, L G-ஆ மாறுது. இங்கேயும் அதே தானே, L G-ஆ தான் மாறுது. L G-ஆ மாறுது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1. 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. பேட்டர்ன் வந்து -5. அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு if 6 is added to the first digit of every number, in how many numbers will be the first digit be exactly divisible by the second digit? என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல எல்லா நம்பர்லயுமே ஃபர்ஸ்ட் டிஜிட் கூட 6 ஆட் பண்ண சொல்றாங்க. சரியா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி நமக்கு ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? அதுல செகண்ட் டிஜிட்டால ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்போ டிவிசிபிள் ஆகும், எத்தனை நம்பருக்கு டிவிசிபிள் ஆகும்னு கேக்குறாங்க. சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். 6 கொண்டு ஆட் பண்ணும். கரெக்டா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பார்த்தா போதும். இப்போ 2 இருக்கு, 6 கொண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஆகும்? 8 ஆகும். கரெக்டா? அடுத்தது பாருங்க, இதுல 6 + 4னா 10 ஆகும். இங்க 6 + 5 அப்படின்னா 11 ஆகும். அடுத்தது மறுபடியும் 6 + 4 10 ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 6 கூட 3 ஆட் பண்ணா 9 ஆயிடும். அப்புறம் 6 கூட 6 ஆட் பண்ணா 12, 6 கூட 1 ஆட் பண்ணா 7. முடிஞ்சுச்சா? இப்ப எல்லா நம்பர்லயும் ஃபர்ஸ்ட் நம்பர் கூட நம்ம 6 ஆட் பண்ணிட்டோம். இப்ப செகண்ட் நம்பரால அது டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். இங்க செகண்ட் நம்பர் என்ன? 7. 7ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. அடுத்து பாருங்க 6, 10 6ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. அப்புறம் இங்க 6 இருக்கு, மறுபடியும் 6 டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. இங்க பாருங்க 2 டிவிசிபிள் ஆகும். 2 டிவைட் பண்ணா 5 ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1 டிவிசிபிள் ஆகுது. அடுத்தது வேற என்ன இருக்கு? இங்க 9ஆல டிவிசிபிள் ஆகுது. 9 டிவிசிபிள் பண்ணா 1 ஆயிடும். ஓகே, 2 எண்ணம் டிவிசிபிள் ஆகுது. அடுத்து பாருங்க 6 டிவிசிபிள் ஆகுது. கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும் இல்லையா? இங்க 2ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. இப்போ 3 நமக்கு டிவிசிபிள் ஆகுது. 3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? சிம்பிளான சம் தான். 6 ஆட் பண்ணணும், செகண்ட் டிஜிட் பார்க்கணும். தேர்ட் டிஜிட் அப்படிங்கிறதே தேவையில்லை. எல்லாமே 2 டிஜிட் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சு நீங்க இதை பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின் பாருங்க. Find the approximate value of x in the given equation. கொடுத்திருக்க equationல x ஓட approximate value என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பார்த்தாலும் தெரியுது, எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாம் பக்கத்து நம்பர்ல, அதனால ரொம்ப ஈஸியா போட்டுலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 9318. அடுத்து பாருங்க 719.4 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம வந்து 719 எடுத்துக்கலாம். சரி, அது ரெண்டையும் ஆட் பண்ணிருக்காங்களா? அப்ப நம்மளும் ஆட் பண்ணிடலாமா? 7 இப்ப 3 வந்துரும். 10037 கிடைக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் -x இருக்கு. -x இந்த சைடு போயிடுச்சுன்னா +6, இங்க இருக்க பிளஸ் அங்க வரும்போது மைனஸ். அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 8953.6 இருக்கு. இதை 8954 எடுத்துக்கலாமா? அப்ராக்சிமேட் தானே, 54 எடுத்துக்கலாம். இதுல இருந்து 8954 சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர். ஓகே, இதுல லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தாலே போதும். 7 - 4னா 3 வரும்.
3க்கு பக்கத்துல வரக்கூடியதுன்னா 4 அப்படிங்கிற லாஸ்ட் டிஜிட் தான். அப்ப இதான் ஆன்சரா இருக்கும். எதுக்கும் பாத்துடலாம். 7 - 4 இது. இங்க 30னா 30 - 4 8 வந்துரும். 99 - 89 அப்படின்னா 10. 1083 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ராக்சிமேட் தான் கேக்குறாங்க. சோ 1084 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன்ல 1083க்கு பக்கத்துல இருக்க நம்பர் என்னன்னா 1084. ஓகேவா? இது நம்ம லாஸ்ட் டிஜிட் மட்டும் வச்சே சால்வ் பண்ணிடலாம். இருந்து நம்ம பேப்பரோ பென்சிலோ யூஸ் பண்ணணும்ன்ற தேவை இருக்காது. ஏன்னா இங்க பாருங்க 8 இருக்கு. இது வந்து 9.4 அப்படிங்கறத நம்ம 9 வச்சுக்கலாம். சரியா? அப்புறம் -x. இங்க 3.6 8953.6 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம வந்து 4 லாஸ்ட் டிஜிட் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இது 17 - x is equal to 4ன்னு வரும். x is equal to 17 - 4ன்னு வரும். 17 - 4 அப்படின்னா லாஸ்ட் 13 வந்திருக்கும். 3 வந்து லாஸ்ட் டிஜிட்டா இருக்கணும். எதுவுமே இல்ல. அப்ராக்சிமேட் கேட்கறதுனால இதுக்கு பக்கத்துல 4 இல்லைன்னா 3க்கு முன்னாடி உள்ள 2 இதுதான் வந்திருக்கணும். இப்போ அதை வச்சே போட்டலாம். 4 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். 108. ஓகே, ஃபுல்லா கூட சால்வ் பண்ண தேவையில்ல. ஏன்னா கொஸ்டின்ஸ் நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போதே நம்ம எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்த்துடலாம். ரைட்டா? எல்லாமே வேற வேற நம்பரா இருக்கு. லாஸ்ட் டிஜிட் வேற மாதிரி இருக்கு. அதை வச்சே கெஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளும் நம்பரும் கலந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துட்டு which is 8th term to the right of 15th from the right end in the above series. பின்னாடி இருந்து போகணும். ஃபர்ஸ்ட் 15th ரைட்ல இருந்து, இதுதான் ரைட், இதுதான் லெஃப்ட். கரெக்டா? ரைட்ல இருந்து 15th எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த 15ல ஒரு டேர்ம் கிடைக்கும் இல்லையா? அதுல இருந்து ரைட் எடுத்து 8th டேர்ம் கண்டுபிடிக்கணும். இதுதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 15ல இருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க 1 ரைட்ல இருந்து 15 இங்கதான் ரைட் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, அப்ப 43 அப்படிங்கறது தான் வருது. 15th from right அப்படின்னா 15th right அப்படிங்கிறது 43. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த 43ல இருந்து ரைட் 8th டேர்ம் ரைட்னு சொல்றாங்க. 43 இங்க இருக்கா? இப்போ இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட். அப்போ 8th ரைட்னு கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட், ஃபிஃப்த் ரைட், சிக்ஸ்த் ரைட், செவன்த் ரைட், 8th ரைட். 65 தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் 2. இது நம்ம என்ன பண்ணலாம்னா இதுவுமே இந்த மாதிரி இங்க ஒருக்க கண்டுபிடிச்சு இங்க ஒருக்க கண்டுபிடிச்சு இந்த மாதிரி நம்ம சிரமப்பட தேவையில்ல. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணிருங்க, இதுவுமே ரைட்டு இதுவும் ரைட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டுமே ஒரே இதுனா சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 15 - 8 15 - 8 அப்படின்னா 7. அப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம 7 ஃப்ரம் ரைட்ட போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 முடிஞ்சுச்சா? எப்படி ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? மைனஸ் பண்ணிக்கோங்க. 15ம் 8ம் ரைட்டுன்னு இருக்கு இல்லையா? அதனால பண்ணிட்டு ரைட்ல இருந்து செக் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும் 65. அடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின் பாருங்க. ஒரு பசில் சம் கேட்டிருக்காங்க. 8 people are living in the 8 different floors of the building in such a way that ground floor is number 1, the floor above is number 2, and so on the top floor is number 8. இது வரைக்கும் நம்ம வாசிக்கவே தேவையில்ல. எப்படியும் இதே தான் திருப்பி எல்லாத்துக்கும் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 8th floor வரைக்கும் இருக்கு. கீழே இருக்க ஃப்ளோரை ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கணும். மேல போக டாப்பை வந்து 8ன்னு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. கொஸ்டின் நமக்கு இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. only 2 people live between C and D. C-க்கும் E-க்கும் இடையில 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி E-க்கும் D-க்கும் இடையில 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. F தான் டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்றாங்க. G lives above B. B-க்கு அப்படியே மேல G இருக்குன்னு சொல்றாங்க. A வந்து E-க்கு கீழே இருக்கு, பிலோ இருக்கு, பட் above D. D-க்கும் H-க்கும் மேல இருக்குன்னு சொல்றாங்க. D கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? C-க்கும் H-க்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இங்க டைரக்டா கொடுத்த பாயிண்ட் இதுதான். F lives on the top most floor. அதே மாதிரி D lives on the ground floor. எக்ஸாக்டா கொடுத்துட்டாங்க. எந்த ஃப்ளோருங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ 8 ஃப்ளோர் இருக்கா? ஃபர்ஸ்ட் 8 ஃப்ளோரையும் போடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? கிரவுண்ட் ஃப்ளோர் பாருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல யார் இருக்கா? டி இருக்காங்க. கரெக்டா? இந்த இடத்துல டி. இந்த மாதிரி டாப் ஃப்ளோர்ல யாரு சொல்லிட்டாங்க? எஃப் லிவ்ஸ் ஆன் த டாப். அடுத்த பாயிண்ட்க்கு போலாமா? வேற என்ன இருக்கு? only 2 people live between C and D. C-க்கும் E-க்கும் இடையில 2 பேர்னு சொல்றாங்க. பட் C எங்க E எங்க நமக்கு தெரியாது, விட்டுறலாம். அப்புறம் பாருங்க only 2 people live between E and D. E-க்கும் D-க்கும் இடையில 2 பேருங்கிறாங்க. இப்போ அதையும் விட்டுறலாம். சரி, அடுத்து பாருங்க. G lives immediately above B. B-க்கு அப்படியே மேல G. இது ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியுது. பட் அதுவுமே நிறைய பாசிபிள் இருக்கு. இதையும் விட்டுருங்க. அடுத்து பாருங்க. A lives on the floor above E below E but above D and H. என்ன சொல்லியிருக்காங்க? A வந்து E-க்கு கீழே தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப E எங்க இருக்கோ அதுக்கு கீழே தான் A வரப்போகுது. ஓகேவா? பட் above D and H. ஆனா இந்த A வந்து D-க்கும் H-க்கும் கீழே தான் இருக்கும், மேலதான் இருக்கும். அப்ப D இல்லைன்னா H இதெல்லாம் எங்க இருக்கும்னு தெரியாது. பட் அது இந்த ரெண்டுக்கும் மேலதான் A இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுல D வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். D கிரவுண்ட் ஃப்ளோர்னு பார்த்துட்டோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? A வந்து D-க்கும் H-க்கும் மேல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க H இருந்தா மட்டும்தான் இங்க A இருக்கும். சரியா? இது போட்டுடலாமா ஈஸியா?
அடுத்த பாயிண்ட் பாருங்க. வேற நம்ம என்ன விட்டு வச்சிருந்தோம், அந்த 2 people விட்டுருந்தோம் இல்லையா. only 2 people live between C and D, only 2 people live between E and D. C க்கும் E க்கும் இடையில 2 பேர் இருப்பாங்க, E க்கும் D க்கும் இடையில 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணலாம், E க்கும் D க்கும் இடையில 2 பேர் அப்படின்னா இங்கதான் E வரும், அப்பதான் 2 பேர் இடையில வருவாங்க. அப்புறம் C க்கும் E க்கும் இடையிலனா C இங்க வரணும், அப்பதான் 2 பேர் வருவாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தோம், GB அப்படிங்கிறது பார்த்தோம். கரெக்டா? GB அப்படிங்கறது ஒண்ணு பார்த்தோம். எங்க பார்த்தோம், G lives immediately above B. இப்ப எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, C க்கும் H க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க. C இங்க இருக்கு, H இங்க இருக்கு. எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4. ஓகேவா? 4ங்கிறது ஆப்ஷன் 4. 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த லெட்டர் கிளஸ்டர் தட் இஸ் டிஃபரெண்ட். எது டிஃபரெண்டா இருக்குன்னு கேக்குறாங்க. ORVZ MQUY JNRV TXBF. சரியா? ORVX அப்படின்னா 15 நம்பர் எழுதிக்கிறேன். ஓக்கு 15, ஆருக்கு 18, விக்கு 22, இசட்க்கு 26. இப்போ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் 3 ஆட் ஆயிருக்கு, ஓகே, அது 22 இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, +4 ஆயிருக்கு, அதுக்கப்புறமும் +4 ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, MQUY இருக்கு அப்படின்னா 13 17 21 25. 13ல இருந்து 17 அப்படின்னா +4, ரைட்டா. 17ல இருந்து 21னாலும் +4, மறுபடியும் +4. அப்போ ஒன்னு பேட்டர்ன் 3 4 4 இருக்கணும், இல்ல 4 4 4 இருக்கணும். அடுத்த செக் பண்ணிடலாமா, JNRV. ஜேக்கும் என்னுக்கும் மட்டும் செக் பண்ணாலே போதும். J அப்படின்னு சொல்லும் போது 10 வரும், என்னங்கிறது 14, அதாவது +4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் பேட்டர்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் +4 தான் வந்திருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் தான் தப்பா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 14. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, அடுத்ததும் ஒரு டைரக்ஷன் சம் கேட்டிருக்காங்க. சரியா? 110 40 50 மாதிரி டைரக்ஷன் சம் கேட்டிருக்காங்க. பாருங்க, first Rohit is looking for his brother. He started from a point and went 110 meter towards the west before turning to his left. First அவன் என்ன எடுக்கிறான், west 110 meters. ஓகேவா? வெஸ்ட் பார்த்து நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். சரி, அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து, ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எஸ்ன்னு வச்சுப்போமா. அப்ப எஸ்ல இருந்து வெஸ்ட் பார்த்து 110 போறான். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, then he went 40 meter. அடுத்தது அவன் ஒரு 40 மீட்டர் போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் எந்த டைரக்ஷனுங்கிறது இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லெஃப்ட் எடுத்து 40 மீட்டர் போறாங்க. இப்போ 40 மீட்டர் இதுல இருந்து லெஃப்ட் எடுக்கணும். இந்த டைரக்ஷன்ல இருக்கிறாங்களா, இதுல இருந்து வெஸ்ட் எடுத்தோம்னா லெஃப்ட் எடுத்தோம்னா 40 வருது. இங்க அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்து 50 போறாங்க. ஸோ இங்க இருந்து லெஃப்ட் எடுக்கணும். நார்த் பார்த்து இருக்காங்க, லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த சைடு வரும், 50 போறாங்க. சரியா? வேற என்ன பாயிண்ட் இருக்கு, to look for his brother at his uncle's place. His brother was not there. அங்க பிரதர் இல்ல, அதனால திருப்பியும் கண்டினியூ பண்றாங்க. from there, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, பிரதர் இருக்காங்க இல்ல, நம்ம இந்த இது மட்டும் பார்த்தா போதும். 120 நார்த், இந்த 50 சவுத், இந்த மாதிரிலாம் லெஃப்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மட்டும் பார்த்தா போதும். இனி 120 நார்த் எடுக்கிறாங்க. லாஸ்டா இருந்து இதுல இருந்து 120 நார்த் எடுப்பாங்க. ஸோ இங்க இருந்து நார்த் பார்த்து 120. சரியா? ஏற்கனவே இங்க 40 இருக்கு, அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னவா இருக்கும், 80 இருக்கும். சரி, இப்ப என்ன கேக்குறாங்க, பாயிண்ட் X அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், லாஸ்டா போனது பாயிண்ட் X, அதுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான் X இல்லையா, அதுக்கும் S-க்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுதான் கேக்குறாங்க. இந்த ட்ரையாங்கிள் கேக்குறாங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இந்த இது 18 தெரியுது. ஓகேவா? இது தெரியல, இது என்னன்றது தெரியும் தானே. இது என்ன கொடுத்துருக்காங்க, இது டோட்டலா 110, அதுல இவ்வளோ 50, அப்ப பேலன்ஸ் என்னவா இருக்கும், 60 ஆகும். இது 60. இப்போ 80 16 தெரிஞ்சிச்சு, அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ரேஷியோ இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் ரேஷியோஸ் பார்த்திருப்பீங்க. 3 4 5 ஒரு ரேஷியோ உண்டு. இப்போ அதுல இது வருது இல்லையா 60 80 அப்படின்னா இதெல்லாம் 20 20 மல்டிபிள் ஆகுது. ஸோ 5க்கும் 20 மல்டிபிள் ஆகும் 100. இல்லைன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அதனால இது ஒரு ரேஷியோ. இதே ரேஷியோவை பார்க்கும்போது 100 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் 100 மீட்டர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 16th question பாருங்க. plus means subtraction, subtraction means multiplication, multiplication means division, division means addition. Then what is the value of the following expression? இல்ல மாத்தி மாத்தி நம்ம mathematical operation போட்டா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேக்குறாங்க. first 18, subtraction இருக்கிற இடத்துல multiplication, மறுபடியும் 18, division இருக்கிற இடத்துல addition, அப்புறம் மைனஸ் இருக்கிற இடத்துல multiplication, மறுபடியும் multiplication இருக்கிற இடத்துல division, அதுக்கப்புறம் addition இருக்கிற இடத்துல subtraction, multiplication. ஓகேவா? போட்டுட்டோமா. ஃபர்ஸ்ட் பாட்மோஸ்ட் ரூல் யூஸ் பண்ணிடணும். எங்கெல்லாம் டிவிஷன் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். சரியா? இப்போ இதை வந்து பண்ணிடலாமா. 12ம் 72ம் இருக்கு. 12 6 are 72. இப்போ 6 3s are 18 இல்லையா. இப்போ இங்க வந்து 18 into 18 இருக்கு. 18 ஸ்கொயர் அப்படிங்கிறது 324. எப்பவுமே நம்ம டேபிள்ஸ் ஒரு 30 வரைக்கும், அப்புறம் ஸ்கொயர் நம்பர் 30 ஸ்கொயர்
நம்பர்ஸ் அப்புறம் கியூப் நம்பர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இருந்து நம்ம 18 மல்டிபிள் பண்ணிட்டு இருந்தா அது ஒரு டைம் வேஸ்ட். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் ஒரு 30 வரைக்கும் மினிமம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்புறம் பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் முடிச்சுட்டு தான் சப்ட்ராக்ஷன். ஸோ 6 4s are 24. 324 minus 24 300. 300 plus 18 318. 16th question answer option 3. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 17th question பாருங்க. GJM CFI LOR HKN. இது CFI ஆ மாறுது, LOR வந்து HKN ஆ மாறுது. இப்போ இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணா இந்த 4 ஆப்ஷன்ல எது நமக்கு ஆன்சர் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல G அப்படிங்கிறது 7, J 10, M 30. CFI அப்படின்னா 3 6 9. ஓகேவா? 7 3 ஆ மாறுதுன்னா -4, 10 6 ஆ மாறுதுன்னா -4, 13 9 ஆ மாறுதுனாலும் -4. எல்லாமே -4 ஆகுது. கரெக்டா? இப்போ அதே தான் இங்கே வருதான்னு பாருங்க. L -4 பண்ணா H ஆ? Lங்கிறது 12, Hங்கிறது 8, -4 வந்துடுச்சு. O 15, K 11, -4. R 18, N 40, -4. இப்போ பேட்டர்ன் ஒண்ணுமே இல்ல, -4 அப்படிங்கிறது தான் பேட்டர்ன். ஒரு ஈஸியான பேட்டர்ன். இதே பேட்டர்ன் ஆப்ஷன்ல எங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து Q N ஆ மாறுது, இங்க Q M ஆ மாறுது. ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். கரெக்டா? அப்போ Q வந்து 17, Nங்கிறது 14, அப்போ -3 ஆயிடுச்சு. இதே Q M ஆ மாறுதுன்னா 13 -4ங்கிறது கரெக்டா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஆ தான் இருக்கும். இதுக்கும் ஃபுல்லா செக் பண்ணிடலாம். T P ஆ மாறுதா? T 20, Pங்கிறது 16 -4. W அப்படிங்கிறது 23, Sங்கிறது 19 -4. எல்லாம் -4 அப்படிங்கிறது ஆப்ஷன் 2ல வருது. 17th question ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 18th question. 18 பாருங்க. இது வந்து ஒரு டிஜிட் ஒரு சிம்பிளுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ 9க்கு Y, 5க்கு J, 6க்கு L, பெர்சன்டேஜ்க்கு M, 1க்கு T, and Q, 3க்கு E, 8க்கு W, 4க்கு Q. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு கோட் கொடுத்துட்டு ஒரு 3 கண்டிஷன் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கோட் வாட் இஸ் a code for 9 4 $3 and 3? இதோட கோட் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரைட்டா இதை பார்த்து கோட் போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் எந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி போடணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. if the first and last elements are number, ஃபர்ஸ்டும் லாஸ்டும் நம்பரான்னு கேக்குறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். செகண்ட் கண்டிஷன் பாருங்க. if the third element is a symbol, the code for the third element வந்து சிம்பிளான்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, தேர்ட் எலமெண்ட் ஒரு சிம்பிள் தான். ஓகே, அப்ப செகண்ட் கண்டிஷனும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ தேர்ட் கண்டிஷன் பாருங்க. if the fourth element is an odd number, fourth element odd numberன்னு கேக்குறாங்க. ஆமா, 3ங்கிறது odd number. 3 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த 3 கண்டிஷனையுமே அப்ளை பண்ணணும் இதுல. ஓகேவா? 3 கண்டிஷனை அப்ளை பண்ணி நமக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கறதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா? என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 9 4 இப்படி இருக்கா? இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் நம்பர் and both the numbers are coded as a code for last number. அதாவது லாஸ்ட் நம்பருக்கு என்ன கோடோ அதையே ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது 3 9க்கு பதிலா 3ங்கிற கோடு தான் வரணும். அப்ப 3 4 $3 and 3 இது என்ன இருக்கோ இதுக்கான கோடு தான் நமக்கு வந்திருக்கணும். கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி. இப்ப செகண்ட் கண்டிஷன் பாருங்க. if the third element is a symbol, தேர்ட் வந்து சிம்பிளான்னு கேட்டா ஆமா சிம்பிள். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லிருக்காங்க? then code for the symbol is exchanged with the code for the fifth element. இதுல அந்த கோடுக்கு பதிலா அந்த தேர்ட் இருந்துச்சு இல்லையா, தேர்டுக்கு பதிலா எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க? ஃபிஃப்த் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இப்ப தேர்ட் இருக்கிற இடத்துல ஃபிஃப்த்தும், ஃபிஃப்த் இருக்கிற இடத்துல தேர்டும். ஓகேவா? அப்ப தேர்ட் இது, ஃபிஃப்த் இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிரும்? 3 4 இந்த டாலர் இருக்க இடத்துல ஆண்ட் வரும், ஆண்ட் இருக்க இடத்துல டாலர் வரும். இப்ப செகண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ணும்போது லாஸ்டா இது வந்து நிக்குது. ஓகேவா? இப்ப தேர்ட் கண்டிஷன் பாருங்க. if the fourth element is an odd number, ஆமா fourth element ஒரு odd number, it is to be coded as, அப்ப அது என்னவா கோட் ஆகும்னு சொல்றாங்க? இந்த மாதிரி ஆஷ் சிம்பிள் கோட் ஆகும். இப்ப இந்த 3க்கு பதிலா இந்த சிம்பிள் வந்துடும். ஓகேவா? இப்ப லாஸ்டா என்ன வரும்? 3 4 and இந்த சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு டாலர், அதுக்கப்புறம் 3. இப்படிதான் நமக்கு 3 கண்டிஷன் போக நமக்கு கிடைக்குது. ஓகேவா? மத்த எல்லாத்தையும் erase பண்ணிடலாம். இதுதான் லாஸ்டா வந்தது. இப்ப இதுக்கு நம்ம கோடு பார்க்கணும். ஓகேவா? இப்ப ஆப்ஷன் பாருங்க. ஒய்யும் ஈயும் இருக்கு. அப்ப 3ங்கிறது ஃபர்ஸ்ட் எங்கன்னு பாருங்க, இ. அப்ப இ தான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். இதை விட்டுலாம். அடுத்தது பாருங்க, கியூ யூ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் இந்த லெட்டர் தான் மாறுது. கரெக்டா? அப்ப இந்த டாலருக்கு என்ன வருதுன்னு பாருங்க. டாலருக்கு இங்க இல்லவே இல்லை. கரெக்டா? இதுல வந்து 5 இருந்திருக்காது. அப்ப இந்த இடத்துல டாலரா இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம அது பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் பாத்திரலாமா? இப்ப இது டாலரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இ பார்க்கலாம். ஈயும் யூவும் இருக்கு. ஈயா யூவான்றதா நமக்கு தெரியணும். அப்ப 3க்கு என்னன்னு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 3க்கு இ. அதை வச்சு கூட கெஸ் பண்ணிடலாம். இது ஆப்ஷன் 3 அப்படின்னு. இது ஓகே. அப்ப இது வந்து டாலரா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஃபைன் தப்பா டைப் ஆயிப்போ டாலர். ஆன்சர் ஆப்ஷன் 318. அடுத்து பார்க்கலாமா? 19th question பாருங்க. PQRSTUV W are sitting in a round circle facing the center. ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. S ஓட தேர்ட் லெஃப்ட்ல P இருக்குன்னு சொல்றாங்க. T ஓட செகண்ட் ரைட்ல P இருக்கு.
T who's an immediate neighbor of both R and V. T வந்து R க்கும் V க்கும் நெய்பர்னு சொல்றாங்க. W வந்து P யோட நெய்பர் இல்லன்னு சொல்றாங்க. S is an immediate neighbor of both U and W. S வந்து U க்கும் W க்கும் நெய்பர்ங்கறாங்க. T யோட செகண்ட் லெஃப்ட்ல U இருக்கு. V யோட ஃபோர்த் ரைட்ல Q இருக்கு. அப்போ V யோட ரைட்ல யார் இருப்பா? இதான் क्वेश्चन. சரியா? இந்த ஒரு क्वेश्चन நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான சம் தான். சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் சிம்பிளா முடியும். ஓகே. அடுத்து பாருங்க 20th क्वेश्चन பார்க்கலாம். A B C D F E F G இதுவுமே பசில் சம் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸ்ட்ரைட் லைன் ஃபேசிங் நார்த் பார்த்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. மொத்தமே 7 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6 7. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A sits second to the right of C. C யோட செகண்ட் ரைட்ல தான் A இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப எங்க C ன்னு தெரியாது, பட் C யோட செகண்ட் ரைட்ல வந்து A இருக்கும். இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, A sits second to the right of C முடிச்சிட்டோம். C sits third to the right of B. C வந்து B யோட தேர்ட் ரைட்ங்கறாங்க. அப்போ B யோட தேர்ட் ரைட்டா? இது B அப்படின்னா 1 2 3. அடுத்து வேற என்ன? G is an immediate neighbor of both C and D. C க்கும் D க்கும் நெய்பர் யாருன்னு சொல்றாங்க? G அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க G போட்டா அடுத்தது D போடணும் முடியாது. அப்ப இங்க தான் G வரும், இங்க தான் D வரும். அப்பதான் D க்கும் C க்கும் ரெண்டு பேருக்குமே G வந்து நெய்பரா இருப்பாங்க. அப்புறம் பாருங்க, G sits fourth to the left of E. G வந்து E யோட fourth leftங்கறாங்க. ஓகேவா? அப்போ G 1 2 3 இந்த இடத்துல E வரணும். அப்பதான் E யோட fourth leftல G இருப்பாங்க. 1 2 3 4 fourth leftல G இருப்பாங்க. இப்ப பாருங்க இதுல எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 பேரும் வந்துட்டாங்க. இப்ப 7 பேரை தூக்கி மேல போட்டுடலாம். B D G C ஒரு blank A E. பேலன்ஸ் இருக்கிறது தான் இங்க வரும். பேலன்ஸ் யார் இருக்கா? F இருக்கு. முடிஞ்சுச்சா? क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? who is sitting to the left of G. G யோட லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. G இங்க இருக்கு. G யோட லெஃப்ட்ல D இருக்கு, B இருக்கு. D and B எங்க இருக்குன்னு பாருங்க. இது only D வராது. D and B ஆப்ஷன் 4. 20th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? 20 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த 19th क्वेश्चन மட்டும் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருப்பேன். கரெக்ட்டா? 19 மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? அடுத்த ஷிஃப்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, थैंक यू.